வணக்கம், நிது ஹேண்ட்கிராஃப்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். அது அரைச்சி விட்ட மாதிரி செஞ்சுருப்போம். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு இந்த அளவுக்கு நீளமாக இருக்கிற பாவக்காய் எடுத்து அதில் விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த நறுக்கின பாவக்காவை ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும். உங்களுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். நான் மண் சட்டியில் செய்கிறனால எனக்கு ஒரு ஸ்பூனே போதும், ஒட்டாது. இப்போ எண்ணெய் கூட இந்த பாவக்காவை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்துறதுனால நமக்கு பாவக்காவோட கசப்பு தன்மை இருக்காது. அதே சமயம் சீக்கிரமாக கலரும் மாறி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். 3 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நான் வதக்கியிருக்கேன். அடுப்பை நல்லா கம்மி தான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாதிரி வந்தால் போதும், பொன்னிறமாக வரணுன்ட்டு இல்லை. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறோம். நம்ம கடலெண்ணெய் தான் சேர்த்திருக்கோம். நல்லெண்ணெய் சேர்த்துனா பாவக்காய் குழம்புக்கு எச்சா கசப்பு கொடுக்கும். எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுற அளவுக்கு பெருசாக நீளமாக இருக்கணுன்ட்டு இல்லை, அதையே 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் நீளமாக இருந்தால் தான் சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து ஒரு முறை வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப. பச்சை மிளகா வேண்டான்னா நம்ம விட்டுட்டு மிளகாப்பொடி கூட சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு வெங்காயம் பாதி வணங்கி வரட்டும். இந்த மாதிரி பாதி வணங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 5-6 பல் பூண்டை நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி இந்த மாதிரி நல்லா சுருண்டு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க பாவக்காவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். இது உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்திக்கோங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கணும். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம புளித்தண்ணி சேர்த்திக்க போகிறோம். நம்ம நார்மலாக புளிக்குழம்புக்கு சேர்த்துற புளியை விட இது கம்மியாக பாதி அளவு தான் இருக்கணும். ஏன்னா இந்த குழம்புக்கு தக்காளியோட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கணும். இப்போ புளித்தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணியோட அளவு கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த குழம்பு திக்காக தொக்கு மாதிரி இருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நமக்கு மண் சட்டிங்கிறனால ஆற நல்லா இறுகி வந்துடும். எனக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை நம்ம சேர்த்திக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லா சுவையாக இருக்கும், தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம துருவன தேங்காய் கூட இது கூட சேர்த்திக்கலாம். வெல்லம் சேர்த்தும் போது அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இது சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.